மல்லி ஸ்கூலுக்கு வெண்பா அழைச்சிட்டு போகிற மல்லிக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, ஸ்கூலில் வெண்பாவுக்கு இன்னமும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே இல்லை. எப்போ கட்ட போகிறீங்க? இதுக்கு மேலே எங்களால் வெண்பாவை ஸ்கூலில் சேர்த்துக்க முடியாது. டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெண்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு போங்க அப்படின்னு ஹெட்மாஸ்டர் சொன்னதும் மல்லிக்கு சம்மதிருச்சு. என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க? வெண்பா இது வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் இருந்திருக்கலாம் என்ன? இல்லை இது வரைக்கும் டைம் தான் இப்படி அதிகமாக போயிருக்கா என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க அப்பா பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் மேடம், அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. இன்னும் ஒரு 1 வீக் மேடம் டைம் கொடுங்க மேடம், அதுக்குள்ளே நான் எப்படியாவது வெண்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன் அப்படின்னு மல்லி எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. ஒரு வழியாக அந்த ஹெட் மாஸ்டரும், இல்லை மேடம் டைம்லாம் முடிஞ்சிச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, இது மாதிரி நாங்கள் யாருக்கும் டைம் கொடுத்தது இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு எக்ஸ்கியூஸ் அக்செப்ட் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக நம்ம ராஜி உள்ளே போகிறாங்க. உள்ளே போந்து, என்ன மேடம் இது என்ன ஸ்கூல், இது கவர்மெண்ட் ஸ்கூலாக என்ன? இப்படி டைம் கிட்ட விடுறதுக்கு ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லைன்னா ஏன் அந்த குழந்தைங்களாம் ஸ்கூலில் சேர்த்துக்கிறீங்க? இங்கே பாருங்கள், இப்படியே நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் எல்லா குழந்தைகளுமே இது மாதிரி டைம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் எல்லாம் டைம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலை இழுத்து மூடிட்டு நீங்கள் போக வேண்டியதான். இங்கே பாருங்கள் மேடம், இது என்ன சாதாரண ஸ்கூலா? இல்லை, இவ்வளோ பேர் ஸ்கூலில் பணம் கட்ட கூட வசதி இல்லைன்னா எதுக்கு படிக்க வைக்கணும்? அழைச்சிட்டு போயிட்டு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலாக சேர்க்க சொல்லுங்கள். அதை விட்டு டைம் கொடுத்துருக்காதீங்க. நீங்கள் மட்டும் இவங்களுக்கு இப்போ டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நான் ஸ்கூலில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸையும் சொல்லிடுவேன். அப்புறம் எல்லா பேரண்ட்ஸும் மாதம் டைம் கேட்பாங்க. பரவாயில்லையா மேடம் உங்களுக்கு அப்படின்னு ராஜி சின்னதாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. இதனால் அந்த இடத்துல ஹெட்மாஸ்டர் சொல்கிறாங்க, இல்லை மேடம் இதுக்கு மேலே எங்களால் டைம் தர முடியாது, நாளைக்குள்ளே நீங்கள் பணத்தை கட்டிட்டு வெண்பாவை ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க, இல்லை நான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வராதிங்க அப்படின்னு அந்த ஹெட்மாஸ்டரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. மல்லிக்கு இப்போது என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டா. இப்போது நாமளே என்ன பண்ண தெரியாமல் அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம். இந்த நேரத்தில் வெண்பாவுடைய படிப்பையும் கெடுக்கிறாளே இவளுக்கு அப்படி நாம் என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் இப்படி பழி வாங்க நினைக்கிறா அப்படின்னு இங்கே ராஜி ரொம்பவுமே பண்ணுறதெல்லாம் பார்த்து மல்லிக்கு செம்ம ஃபீலிங்காக இருக்குது. இருந்தாலும் சரின்னு சொல்லி மல்லி எழுதி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா விஜய்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நாம் ஒரு வேலைக்கு போகலாம், நாம் வேலைக்கு போனால் மட்டும்தான் அதுக்கெலாம் ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு விஜய் நினச்சிட்ருக்காரு. மல்லி வீட்டுக்கு வந்த உடனே விஜய்கிட்ட போய்ட்டு, விஜய் இது மாதிரி நான் வேலைக்கு போனிருக்கேன் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் உடனே, என்ன மல்லி என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க நீ? அப்போது என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் அவ்வளோதான், நான் ஒரு வெட்டு ஆகிட்டுன்னு நினச்சிட்ருக்கியா? இங்கே பாரு மல்லி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வீட்டில் இரு மல்லி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. மல்லி ஒன்று, ஐயோ விஜய் அப்படி இல்லை விஜய், நீங்கள் வேலைக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விஜய், ஆனால் நீங்கள் இப்போ எடுத்தோடனே வேலைக்கு போகிறத என்னால் தாங்கிக்க முடியாது விஜய், நீங்கள் இப்போ தான் சொத்தெல்லாம் இழந்துட்டு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க, அதனால உங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருங்க விஜய், நீங்கள் இழந்த சொத்தை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிங்க, அதுக்கான வழியை நீங்கள் தேடுங்க, நீங்கள் வேலைக்கெல்லாம் ஒன்று போகணும் விஜய், நான் போகிறேன் விஜய் வேலைக்கு, கொஞ்ச நாள் தானே விஜய், அதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் இழந்த சொத்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மீட்டு கொடுத்துருவேன் விஜய், அது வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன் விஜய் அப்படின்னு விஜயை ஒரு வழியை சமாதானப்படுத்திட்டு மல்லி வேலைக்கு போகலான்னு கிளம்புறாங்க. அப்படி மல்லி வேலைக்கு போயிருக்காங்க ஒரு கம்பெனிக்கு. அந்த கம்பெனிக்கு நம்ம கதிரேசன் இருக்கா இல்லையா, அவர் அந்த கம்பெனியோடைய எம்டி அவருடைய ஃப்ரெண்டு. ஸோ ஒரு சின்ன விஷயமா அவரை பார்க்க வந்திருக்காரு. அங்கே மல்லி உட்காந்துறதை பார்த்துட்டு எம்டியை விட்டு அந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு விசாரிக்க சொல்கிறாங்க. உடனே ரிசப்ஷனில் இருக்கணும்னு விசாரிக்கும் போது இது மாதிரி வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரேசன் உடனே அந்த பொண்ணை உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனி எம்டியும் அந்த பொண்ணை உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே வரவும் கதிரேசன் உட்காந்துருக்காரு. கதிரேசனை பார்த்தா மல்லிக்கு லைட்டாக அதிர்ச்சி தான். ஆகா, கதிரேசன் இங்கே உட்காந்துருக்காரு, ஒருவேளை இது அவர் கம்பெனியா? இல்லையே, இது அவர் கம்பெனியாக இருக்க வாய்ப்பு இல்லையே, அப்போ இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கிறது வேஸ்ட்டு, நம்மளுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு மல்லி அங்கேயே டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி கிளம்பலான்னு பார்க்கும்போது கதிரேசன் உடனே, என்னம்மா வந்தவொடனே கிளம்புறேன், நாங்கள் கேள்வி கேட்கலையே. இல்லைங்க பரவாயில்ல, நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் என்னவாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் இதுக்கு மேலே இங்கே நிற்கிறத தாண்டி நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருமா மல்லி, பரவாயில்ல, உனக்கு இந்த வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, விஜய்க்கும் உனக்கும் 2 பேருக்குமே அது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, அதுதான் 2 பேருக்கும் நல்லா பொறுத்து நினைக்கிறேன். சரி இருமா, கொஞ்சம் இரு, நானும் கேள்விப்பட்டேன், என்ன உங்கள் புருஷனுடைய அக்கா அவன் புருஷனை ஏமாற்றி வீட்டோடு துரத்திட்டாலாமே? பரவாயில்ல, அவள் சரியான கேள்வி தான், கூட போன தம்பிக்கணுன்னு கூட பார்க்காம சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு அமுச்சிருக்கா பார்த்தியா அப்படின்னு கதிரேசன் பேச, மல்லி ஒன்று, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டுங்க, அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கார்ல அவர் பார்த்து தான் இருப்பார், கெட்டவளுக்கு அதிகமாக கை கொடுப்பாரு, ஆனால் லாஸ்ட்டில் கை விட்டுருவார், அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் கதிரேசன் ஒன்று, என்ன மல்லி என்ன வெண்பா விஷயத்தில் நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படின்னு குத்தி காட்டி பேசுறியா? இங்கே பாரு மல்லி, என்னைக்கா இருந்தாலும் சரி வெண்பா விஷயத்தில் நாங்கள் ஜெயிக்காமல் விட போகிறது கிடையாது, கண்டிப்பாக வெண்பாவை திரும்ப என் வீட்டுக்கு கொண்டு வந்து தீருவேன் அப்படின்னு கதிரேசன் சொல்கிறாங்க.
உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு மல்லி சொல்லவும் கதிரேசன் ஒன்று இங்கே பாரு மல்லி, இப்பையும் ஒன்றும் கெட்டு போயிடல. நான் உனக்கு ஒரு டீல் தரேன், அந்த டீலை ஒத்துக்கிட்டேன்னா நீ எழுந்த சொத்தை நான் மீட்டு கொடுத்துறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி ஒன்று என்ன டீல் அது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டீலு? ஒரு டீல் தான்மா. எப்போதுமே இந்த கதிரேசனை பொறுத்த வரைக்கும் என் பேத்தி என் கூட இருக்கணும், அது மட்டும் எனக்கு ஒரே ஆசை. நீ வெண்பாவை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு இழந்த சொத்து எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துறேன். அது எப்படி உங்களால் முடியும்? இங்கே பாருமா மல்லி, உங்கள் புருஷனுடைய அக்கா கேடினா நான் மகா கேடி. அவளை எப்படி கேடுத்தனை பண்ணி ஏமாத்தினாலோ அதே மாதிரி அவளையும் கேடுத்தனை பண்ணி ஏமாத்துறதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் நான் கேட்கறதுலாம் ஒன்று தான், ஒன்றால் வெண்பாவை என்கிட்ட விட முடியுமா? அதுக்கு உனக்கு சம்மதம்னா சொல்லு, உனக்கான விஷயத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கதிரேசன் சொல்ல மல்லி வந்து யோசிக்கிறாங்க. மல்லி யோசிச்சுட்டு சொல்லப்போனால் ஒரு கேடி அழிக்கிறதுக்கு இன்னொரு கேடி தான் முடியும், சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மல்லியை கூட அனுப்புகிறேன் அப்படின்னு மல்லி வாக்கு கொடுக்குறாங்க. கதிரேசனும் உன் வாக்கை நம்பலாமா, நான் கிராமத்து ஆளுங்க, வாக்கு கொடுத்தா வாக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல கதிரேசன் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி எப்படி இருக்கா இல்லையா அவர் மூலிமா ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு சின்னதாக பெரிய ஆர்டரை ஒன்று கொடுக்க மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி போட்டு ராஜேஸ்வரிகிட்ட பேசுகிறாங்க. அவங்களும் ராஜேஸ்வரி ஒன்று பரவாயில்லையே, நல்ல ஒரு டீல் கிடச்சிருக்கு நமக்கு, இந்த டீலை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் சைன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்படி ரெடி பண்ணுற பேப்பரில் ஒரு சில பத்திரத்தை வந்து ராஜேஸ்வரி சொத்து எல்லாத்தையுமே விஜய் பேருக்கு மாற்றி தரேன் அப்படின்னு கதிரேசன் பிளான் பண்ண மாதிரி பத்திரம் ரெடி பண்ணி அந்த பத்திரத்தை அந்த டீலிங் பத்திரத்தை வச்சு கதிரேசன் யாருக்கும் தெரியாமல் ராஜிட்ட கொடுத்து ராஜிட்ட கையெழுத்து வாங்கிறாரு. கையெழுத்தை வாங்கவும் ராஜும் தெரியாதனமாக கையெழுத்தும் போட்டுறாங்க. இப்போ கதிரேசன் பிளான் பண்ண மாதிரியே ராஜியை ஏமாற்றிட்டாரு. ஸோ ராஜ் இதை யோசிக்கவே இல்லை. கதிரேசன் பத்திரத்தை பார்க்குறாரு, ஓகே எல்லா சொத்தும் இப்போ விஜய் பேருக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரத்தை கொண்டு போய் மல்லிகிட்ட கொடுக்குறாங்க. கதிரேசன் கொடுக்கவும் மல்லி வாங்கி பார்க்குறாங்க. பார்த்ததும் மல்லிக்கு சந்தோஷம். எப்படிங்க பண்ணீங்க, இதை எப்படி முடிஞ்சது உங்களால்? இங்கே பாருமா, நான் சொல்லிட்டேனே அவள் கேடினா நான் உலகமாக கேடி, அப்படி இருக்கும்போது அவளுடைய கேடித்தனத்தை என்கிட்ட காட்ட முடியுமா என்ன? அதான் நான் என்னுடைய கேடித்தனத்தை பயன்படுத்தி கையெழுத்து வாங்கிட்டேன். நீ என்னம்மா கேட்ட? அந்த பத்திரத்தை கையெழுத்து கேட்டேன், கையெழுத்து நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போது நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி வெண்பா குட்டியை என் கூட அனுப்பிவிடு, அதுதான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஐயா, திரும்பவும் சொல்கிறேன், நான் கிராமத்து பொண்ணு, வாக்கு கொடுத்தா என் வாக்கு சுத்தமாக இருக்கும். ஸோ வெண்பாவை நான் அவன் கூட அனுப்புகிறேன்னு சொன்னேன், திரும்பவும் ஏதாவது சொல்கிறேன், வெண்பாவை நான் அவன் கூட அனுப்புகிறேன், வெண்பா போ வெண்பா அப்படின்னு சொல்ல மல்லிமா என்ன சொல்கிறீங்க, என்னெல்லாம் போக முடியாது அப்படின்னு வெண்பா சொல்ல அப்படியா, சரி ஓகே வெண்பா, ஏங்க நான் போக சொல்லிட்டான் வரமாட்றா. என்ன மல்லி, என்ன விளையாடுறியா? என்னங்க விளையாடுறேன், நான் உங்கள்கிட்ட என்ன வாக்கு கொடுத்தேன், மல்லியை அவன் கூட வர சொல்கிறேன்னு சொன்னேன், நான் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டேன், அவள் வரத்துக்கு விருப்பம்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதே மீறி அவளை கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ குழந்தைய கடத்துறீங்க அப்படின்னு போலீஸ் உங்களை பிடிச்சி போயிடுவாங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்க கதிர் சொன்னேன், மல்லி என்னை பார்த்தா முட்டாள் பயமே தெரியுதா? ஐயோ உங்களை போய் இப்படி சொல்லுவாங்க, நான் எப்படி உங்களை சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நான் வெண்பாவை கூட அனுப்புகிறேன்னு சொல்லிட்டேன், அது நான் சொன்ன மாதிரி வெண்பாவை உங்க கூட போக சொல்லிட்டேன். ஆனால் வெண்பா சம்மதிக்கணும் இல்லையா, வெண்பா சம்மதிக்க மாட்டாளே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மல்லி சொல்ல கதிரேசனுக்கு தலைக்கு ஏறுது கோபம். உடனே மல்லி சரிங்க நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல மல்லி இங்கே பாரு, நீ என்னையே முட்டாளாக்கிட்ட. ஐயோ ஐயா நான் திரும்ப சொல்கிறேங்க ஐயா, முட்டாளாக ஆக்கலை, நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன், நீங்களும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டீங்க, அவ்வளோதான் நம்ம டீல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மல்லி சொல்லி ஸோ கதிரேசனை முட்டாளாக்கிட்டு மல்லி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டாங்க. சொத்து அதையும் இப்போ விஜய் பேருக்கும் மாற்றிட்டாங்க. இந்த விஷயம் ராஜுக்கு தெரிஞ்சு ராஜி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. விஜய் மல்லியெல்லாம் சேர்ந்து வீட்டுக்கும் போகிறாங்க. ராஜி வந்துட்டு இங்கே மல்லிகிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. விஜய் உடனே ராஜியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி எடுத்துட்டாரு. எப்படி நீ என்கிட்ட கேடுத்தனை பண்ணி இந்த சொத்தெல்லாம் என்கிட்ட அபகரிச்சியோ அதே மாதிரி இன்றைக்கி சொத்து அதையும் நீ இழந்துட்டு நிற்கிற. இதுக்கு தான் ஒருத்தவங்க ஏமாத்தினா கண்டிப்பாக இன்னொருத்தவங்க தன்னை ஏமாற்றுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன பழமொழி இருக்குது. அதோடு தெரிஞ்சுக்காம தான் புத்திசாலி, தன்னால் மட்டும் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீ ஓவராக ஆடினல, அதான் உன் ஆட்டத்துக்கு மல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா. இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி தம்பி தொம்பின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, வந்து அப்படின்னா அதுக்கு மேலே நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ராஜேஸ்வரியை கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு விஜய் மல்லி வெண்பான்னு 3 பேரும் சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க.